செய்தி. கூட்டணி மற்றும் தோழமை கட்சி தலைவர்களை நாளை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திப்பதன் பின்னணி என்ன என தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவில் தனிப்பெருமை கிடைக்காத நிலையில் கூட்டணியினரை ஆதரவுடன் கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திப்பதன் பின்னணி என்ன கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெர்ரி, கூடுதல் விவரங்கள். சுபா வணக்கம். நாளைய தினம் மாலை 4 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் 2 முக்கிய கரு இருக்குது. அதாவது முதலாவதாக இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். இன்றளவும் தமிழக வெற்றி கழக கூட்டணி கட்சியினர் தான் அழைச்சிட்டு வராங்க. ரெண்டாவது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் கணக்கில் வச்சு தான் இந்த கூட்டம் நடக்குது. அதாவது தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இதுல மேஜிக் நம்பர் 118ங்கிற மேஜிக் நம்பர் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கல. அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா திமுகவினுடைய ஆதரவு கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்கிறாங்க. அவர்களும் திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து ஆதரவும் கொடுக்கறாங்க. காங்கிரஸ் முதலாவதாக நிபந்தனையோடு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. பிற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்து வந்த நிலையில அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUMலும் அமைச்சரவையில் இடம்பெறாங்க. இப்படி இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது தோழமை சுட்டுதல் அப்படிங்கிற பேர்ல திருமாவளவன் போன்றோர் தெரிவிக்கிற கருத்துகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுது. காரணம் என்னன்னா எப்ப வேணா அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறி விட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லல. சில தினங்களுக்கு முன்பு கூட மதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருந்தது. ஆனா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரைக்கும் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. எனவே கூட்டணியிலிருந்து எப்பொழுது வேண்டாலும் வெளியேறலாம், எங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது அப்படிங்கிற கருத்தையும் திருமாவளவன் பேசியிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது ஒரு உறுதியான கருத்தை திருமாவளவன் இதுவரை தெரிவிக்காத சூழல்ல ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும், அதாவது தாவேகாவுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது நாளைய கூட்டத்துக்கான ஒரு முக்கிய கருவாக இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், CPI, CPM, IUML உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவில் இன்றைக்கு ஆட்சி அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு நோக்கமா இருக்குது. காரணம் அவ்வப்பொழுது ஏற்படுகிற இந்த சர்ச்சைகள், விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது வேணா கூட்டணியை விட்டு வெளியேறுகிற பட்சத்தில் இந்த மேஜிக் எண், அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோட ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட இவர்கள் வெளியேறுகிற பட்சத்தில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கறதால இவர்கள் ஒரு குடையின் கீழே கொண்டு வரணுங்கிற முயற்சியில தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா இடைத்தேர்தல். இப்போ 118 அந்த மேஜிக் நம்பர் கிடைச்சாச்சு, ஆட்சி அமைச்சாச்சு. இருந்தாலும் தனி பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. இப்ப 7 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தாலும் கூட 114 இடங்கள், அதாவது பொதுவாவே ஆளுங்கட்சி அப்படின்னா ஒரு எழுதப்படாத விதி, இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிடும் அப்படின்னு. அப்படி ஒருவேளை நடக்க போகிற இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிற பட்சத்தில் கூட 114 இருக்குது. அப்போ அந்த மேஜிக் நம்பர் இன்னும் கூட எட்டாவது ஒரு சிக்கலும் இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி கட்சிகளை அரவணைத்து ஒரு கூட்டணி அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையில இந்த கூட்டணி அமையணும் அப்படிங்கறத எண்ணத்தோட தான் நாளைய தினத்துல இந்த கூட்டம் நடைபெறுது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுக்கிற பணியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் ஈடுபட்டு வராங்க. காங்கிரசினுடைய புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மாணிக்கம் தாகூர் நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழல்ல இன்று அல்லது இன்று மாலைக்குள்ளாக அவர்களுக்கும் அந்த அழைப்புதல் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த முக்கிய விஷயங்களா பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியில ஒன்றிணைக்கணுங்கிறதையும் தாண்டி 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் கணக்கில் வைக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னதாக மதிமுக ஏறத்தாழ 9 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளையும் தாண்டி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து IUML திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் இப்போ திமுக இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில்
40க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் தமிழக வெற்றி கழகம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அவங்களுடைய முதல் பாடமே 2026 சட்டமன்ற தேர்தல். அவர்கள் மேஜிக் நம்பர் எட்ட முடியாத காரணத்தினால திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டதால அடுத்த கட்டங்களாக வரக்கூடிய தேர்தல்களில் இந்த சூழல் வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகவே இந்த நடவடிக்கைகளை ஈடுபடுறதா தான் சொல்லப்படுது. அதற்கான ஒரு ஏற்பாடு தான் நாளை நடைபெறக்கூடிய அனைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டமா பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் இதுவரை தாவேக ஆட்சி அமைப்பதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அனைத்து கட்சிகளும் பங்கு பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முதலாவதாக கூட்டணி அமைத்து அதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்கிறது தாவேக தலைமையினுடைய எண்ணமா இருக்கிறது. அடுத்த கட்டமாக அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெறும் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.